Hi, hello, welcome guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம பிசிக்கு போட போற ஒரு லிக்விட் கூலர் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ அது என்ன லிக்விட் கூலர், அது எதுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். கிச்சா சரி गाइस, இந்த லிக்விட் கூலர் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். நம்ம கிட்ட இருக்குது என்ன லிக்விட் கூலர் அப்படினு பாத்தீங்கன்னா Deepcoolோட Gammaxx L240 RGB லிக்விட் கூலர் தான் நம்ம கிட்ட இருக்குது. இது ஒரு Aio லிக்விட் கூலர். சோ இத தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இத அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த லிக்விட் கூலர் நம்ம எதுக்கு பிசில போடுறோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். சோ லிக்விட் கூலர் எதுக்கு நம்ம பிசில போடணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த லிக்விட் கூலர் ரொம்பவே யூஸ் ஆகுது. எப்படி அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிசியில் ஒரு கேம் விளையாடுறோம் இல்லை எடிட்டிங் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதிகமான ஒரு வேலையை செய்யும்போது அது பார்த்தீங்கன்னா பிசிக்கு ரொம்ப லோட் அதிகமாக கொடுக்கும். இப்படி லோட் அதிகமாக கொடுக்குறப்ப அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீட் நிறைய ஜென்ரேட் ஆகும். சிபியூவில் நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ சிபியூவில் நம்மளுக்கு ஹீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி ஓகே गाइस, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் கூலரை பற்றி சிம்பிளாக சொல்லிட்டேன். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு மேல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Asus RSync works with Razer Chroma RGB, Gigabyte RGB Fusion, அப்புறம் MSI ஓட RGB, அப்புறம் ASRock ஓட RGB. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா மதர் போர்டோடையும் ஈஸியா சிங்க் ஆகி நம்ம போர்டுக்கு மேட்சா இந்த RGB ஒர்க் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த எல்லா மதர் போர்டோடையும் ஈஸியா சிங்க் ஆகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஆன்டி லீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை பாஸ் பண்ணி நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல இது இன்ஸ்டால் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல தெர்மாகோல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தூக்கி ஓரம் கட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ARGB கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் Asus ASRock அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் செட் ஆகிற மாதிரி தனியாக கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்தது இதில் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராசர் என்ன சாக்கெட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இதுக்கு நம்ம எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல நீட்டான டிராயிங்லாம் போட்டு நல்லா நீட்டான ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவல் வச்சுட்டு நாம் நல்லா நீட்டாக அசம்பிள் பண்ணிக்கலாம் இந்த Aio பம்பு கூலரை. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுருவோம். அதுக்கடுத்தது நம்மளுக்கு கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெல் அண்ட் AMD அப்படிங்கிற 2 கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்டெல் அண்ட் AMD ரெண்டுமே இருக்குது. நம்மளுக்கு இன்டெல் ப்ராசராக இருந்தால் இன்டெல் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், AMD ப்ராசராக இருந்தால் AMD கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 120mm 2 ARGB ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. இதை நம்ம இப்போ எடுப்போம். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேனுக்கு சென்டர்லேயே டீப் கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபேனோட குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஃபேனுக்கு பவர் தர கனெக்டர்ஸும் அதுக்கடுத்தது ARGBக்கான கனெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம பவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம Aio பம்பு கூலரை வெளியில் எடுப்போம். அது கூடயே நம்மளுக்கு ரேடியேட்டரை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. பாக்ஸை தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம அந்த ரேடியேட்டரை பார்க்கலாம். இந்த ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா அலுமினியம் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதே போல் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைடட் கேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் இதில் கொடுத்துருக்கிற இந்த கனெக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது இந்த Aio பம்பு கூலருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லார்ஜ் சைஸ் காப்பர் பேஸ்டு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். அதுக்கடுத்து அதில் நம்மளுக்கு ARGBக்கும் பவர் சப்ளைக்கும் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா Aio பம்பு கூலர்லேயே நம்மளுக்கு டீப் கூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு RGB வரும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் நம்ம 2 ஃபேனையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரேடியேட்டரில் இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேடியேட்டர் இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃபிக்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெர்மல் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. டீப் கூலோட தெர்மல் பேஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம ப்ராசரில் அப்ளை பண்ணி நம்ம
நம்ம அந்த வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது நம்ம என்ன சொன்ன மாதிரி இதில் AMD அண்ட் இன்டெலுக்கான 2 கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசர் தான். இன்டெலுக்கான கனெக்டர் தான் நம்ம இதோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கனெக்டர் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது மதர் போர்டுக்கு பின்னாடி ஒரு கனெக்டர் மாட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இதை நம்ம மாட்டிடலாம். மாட்டிட்டு அதுக்கடுத்தது நம்ம தெர்மல் பேஸ்ட் போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டோட ப்ராசரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராசருக்கு மேலே தான் அந்த தெர்மல் பேஸ்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தெர்மல் பேஸ்ட் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அந்த தெர்மல் பேஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக இந்த தெர்மல் பேஸ்ட் இவ்வளோ தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான அளவோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டு நாமளே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அது ஈவனாக அப்ளை ஆகும். அதுக்கடுத்து நம்ம அந்த AIO பம்ப் கூலரை அப்படியே நீட்டாக அழகாக ரொம்ப ஷேக் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக வைக்கணும். வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது ஃபைனலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. மேலேயும் நம்ம கேபினட்டோட அந்த ரேடியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனும் வந்து அதிலே இருக்குது. நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள வந்து கூலான ஏரை இழுத்து அதுக்கடுத்தான சூடான ஏரெல்லாம் வெளியில் தள்ளும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்கும். அதுக்கடுத்து இந்த பிரைடட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேக் போட்டு கேபினட்டோட ஒரு கட்டி வச்சிருக்கிறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக கட்டி வச்சிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப டைட்டாக கட்டினோம் அப்படின்னா நம்ம இந்த கேபிள் வந்து வளைஞ்சி பெண்ட் ஆகி அதில் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ரொம்ப டைட்டாக கட்டிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக, ஓரளவுக்கு ரொம்ப டைட்டும் இல்லாமல் ரொம்ப லூஸும் இல்லாமல் ஓரளவுக்கு கட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு ஃபுல்லாகவே அந்த AIO பம்பு கூலரை நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேக் சைடில் இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் அப்படி இருக்கும். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கைஸ் இப்போ இந்த கூலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹை ரெசல்யூஷனில் நம்ம ஒரு கேமிங் பண்ணுறோம் அப்படின்னாவே ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே விளாண்டு பார்த்தேன். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 டிகிரிக்கு மேலே ப்ராசரோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்தலை. ஸோ இன்னும் ரொம்ப நேரம் விளையாடுறோம் அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட டெம்பரேச்சர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் தான் அதிகமாக முடிஞ்சு இந்த கூலர் இல்லாமல் இருந்தால் ஒரு 60-50 டிகிரிக்கு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த கூலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி பக்கமாகவே குறைக்குது. போடுற BGM சஜாக்கா. அதே போல் இதில் கொடுத்துருக்கிற RGB வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டோட சூப்பராக சிங்க் ஆகி நம்மளுக்கு என்னென்ன மோட்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியுது. ஸோ அதனால் இந்த RGB நல்லா சூப்பராகவே இருக்குது. ஒரு கேமிங் ஃபீலை கொடுக்குது இந்த RGB. அதே போல் இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். சரி guys, இந்த வீடியோல நம்ம Deepcool Gammaxx L240 அப்படிங்கிற ஒரு லிக்விட் கூலரை நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி guys, bye.